ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெர்முடேஷனுங்கிற ப்ராப்ளம் தான். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 46ல இருக்கு. இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. எல்லா நம்பரும் வந்து டிஸ்டிங்க்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யூனிக் நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா எல்லா பாசிபிளான பெர்முடேஷன்ஸ் அந்த சப்செட் எல்லாத்தையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் ஒரு மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணி. ஸோ அது வந்து எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க காம்பினேஷன் ப்ராப்ளம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஏன் அப்படின்னா காம்பினேஷன் வர அதே கோட தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். அதே ஸ்டெப்ஸ் தான். என்ன காம்பினேஷன் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டை தான் எடுப்போம். அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட்டை எடுக்க மாட்டோம். இப்போ 1 இருக்கு அப்படின்னா 2, 3 எடுப்போம். பட் வந்து இந்த 1க்கு அடுத்து நேரா 3 எடுக்க மாட்டோம். 3க்கு முன்னாடி இருக்கிற 2வையும் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எடுக்க மாட்டோம். பட் வந்து பெர்முடேஷன்ல இது ஒரு காம்பினேஷன் வரும், இது ஒரு காம்பினேஷன் வரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே சப்செட்டா நம்ம ஆட் பண்ணிப்போம். 1, 2, 3 தென் 1, 3, 2. அதே மாதிரி தான் 2க்கும் இருக்கும். அதே மாதிரி தான் 3க்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோம் அப்படின்னா 0, 1. ஸோ 0க்கு வந்து 1 இருக்கு. தென் வந்து 1க்கு 0வும் இருக்கு. ஸோ இது இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ரெண்டுமே ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 3ல நமக்கு 1 மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து வேற எந்த நம்பரோடையும் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ 1 அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம் ஸ்டார்ட் லென்த். இந்த அரேல வந்து மொத்தமே 6 எலிமெண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. 1ல இருந்து 6க்குள்ள. ஓகேவா? அந்த லென்த் வந்து 6க்குள்ள தான் இருக்கும். தென் வந்து இந்த நம்ஸ்குள்ள இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து -10ல இருந்து 10க்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நம்பருமே யூனிக் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ரெக்கர்சன் பிளஸ் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ காம்பினேஷன் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3 அந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்போம். பட் இங்க என்ன அப்படின்னா இதுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு 3, தென் வந்து 2. தென் இதே மாதிரி தான் வந்து 2க்கும் பண்ணுவோம். 2க்கு வந்து மொதல் 1, தென் வந்து 3, அடுத்து வந்து இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா 3 இல்ல 1. ஸோ இப்போ இதுக்கு பாருங்களேன் 1, 2, 3ங்கிறது தான் ஒரு சப்செட் கிடைக்கும். ஸோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்போம். தென் வந்து 1, 3, 2. அடுத்து வந்து 2, 1, 3, 2, 3, 1. ஸோ இதே மாதிரி வந்து தான் 3க்கும் வரும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்கள் காம்பினேஷனை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா I + 1ன்னு போட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ காம்பினேஷன் சம்மில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதே எலமெண்ட்ல இருந்து அகைன் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்போம். பட் இங்க பெர்முடேஷன்ல நம்ம வந்து 0த் இண்டெக்ஸ்ல இருந்து தான் அகைன் ஸ்டார்ட் பண்றோம். எப்பவுமே ஒரு இண்டெக்ஸை நம்ம சென்ட் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணாம ஒவ்வொரு தடவையும் 0த் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விசிட்டட் அரே மாதிரி ஒன்று வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ வாங்க அப்ரோச் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நான் வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன் ரிசல்ட்டுக்கு. தென் வந்து பெர்முடேஷனில் நமக்கு வந்து அவங்க நம் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பவும் போல் பேக் ட்ராக் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி யூஸ்டுன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம விசிட்டட் எலமெண்ட்டை மார்க் பண்ணணும். ஸோ அது வந்து நம் ஸ்டார்ட் லென்த் வரைக்கும் நான் அசைன் பண்ணிடுறேன். தென் வந்து பேக் ட்ராக் ஃபங்க்ஷனை எப்பவும் போல் கால் பண்ணுறோம். ஒன்ஸ் ரன் ஆகி முடிஞ்சோடனே ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த பேக் ட்ராக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ஸ் வரும். ஸோ நம்ஸ் வந்து 1, 2, 3ன்னு வரும். தென் வந்து யூஸ்ட்ல எல்லாமே ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ தென் வந்து கரண்ட்ல எம்டியா தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். அங்க வந்து காம்பினேஷன் ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னா அங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கே லென்த் வரைக்கும் செக் பண்ணியிருப்போம். கரெக்டா? இங்க வந்து நம்ஸ் டாட் லென்த். அதே மாதிரி கரண்ட் வர சைஸ் வந்து ஒன்ஸ் நம்ஸ் டாட் லென்த் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட்ல ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த லென்த் வர்ற வரைக்கும் நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நடக்கும். தென் ஃபார் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 0th இண்டெக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா காம்பினேஷன் ப்ராப்ளம்னா இண்டெக்ஸ்னு வச்சிருப்போம். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் நம்ம இண்டெக்ஸ் அனுப்புவோம், இல்ல இண்டெக்ஸ் +1 அப்படின்னு அனுப்புவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு தடவையும் 0th எலமெண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? 0th இண்டெக்ஸ்ல இருந்து. தென் ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இந்த எலமெண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ யூஸ்ட் ஆஃப் I அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ 0th எலமெண்ட்ல என்ன இருக்கு மொதல் ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கு. ஸோ வந்து அப்போ ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் கண்டினியூ போட்டிருக்கோம். ஆல்ரெடி எழுதின அதே கரண்ட் ஆட் பண்ணுவோம். ஒன்ஸ் இது பேக் ட்ராக் அகைன் கால் பண்ணுவோம். தென் இது வந்து பேக் ட்ராக் ஆகி வந்த உடனே கரண்ட் எலமெண்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் கரண்ட் எலமெண்ட் ஆட் பண்ண உடனே விசிட்டட்ல அப்டேட் பண்றோம் ட்ரூன்ட்டு. ஒன்ஸ் பேக் ட்ராக் ரன் ஆகி திரும்படியும் அதே இடத்துல வரும்போது ஃபால்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த எலமெண்ட் ரிமூவ் பண்றோம். ஸோ நம்ம அந்த விசிட்டட் எலமெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆக்கினா மட்டும்தான் அகைன் வந்து அந்த எலமெண்ட் ஆட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி ஆட் பண்ண முடியும். இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இங்கே ஃபால்ஸுங்கிறத நம்ம அசைன் பண்றோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ் அகைன் அண்ட் அகைன் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நமக்கு 0th இண்டெக்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3ன்ட்டு மொதல் இனிஷியலாக வரும்.
வந்தோடனே இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஒர்க் ஆகாது. தென் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0th இண்டெக்ஸில் 1 இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 2, செகண்ட் இண்டெக்ஸில் 3 இருக்குது. ஸோ இப்போ 0th இண்டெக்ஸில் 1 மட்டும் எடுத்து செக் பண்ணுவோம். யூஸ்டில் பார்க்குறோம், இது வந்து ஆல்ரெடி யூஸ் ஆயிருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து மூணுமே ஃபால்ஸ்ன்னு தான் இருந்திருக்கும். 1, 2, 3 ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த 1க்கு பார்க்குறோம், ஃபால்ஸ்ன்னு தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம், கரண்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, கரண்ட்டில் 1 ஆட் பண்ணிடுறோம். ஸோ மெயின் லிஸ்ட்டையும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1ங்கிறத மட்டும் நம்ம கரண்ட்டில் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்டில் வந்து ட்ரூ ஆக்கி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ ட்ரூ அப்படின்ட்டு செட் பண்ணிடுறோம். ட்ரூன்னு செட் பண்ணிட்டு அகைன் பேக் ட்ராக்ல நம்ஸையும் சென்ட் பண்ணுறோம். இந்த யூஸ்டு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த யூஸ்டு அரேவையும் சென்ட் பண்ணுறோம். தென் கரண்ட்டில் இப்போ என்ன இருக்குது, 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கால் பண்ணும்போது அகைன் இதே மாதிரி வரும். இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது. இப்போ அகைன் செக் பண்ணும்போது 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் அகைன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எம்டி லிஸ்ட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு 1 எடுத்தாச்சு. 1க்கு அடுத்து வர்ற எலமெண்ட் என்ன அப்படின்னா, i ஈக்குவல் டு 0ல ஸ்டார்ட் பண்ணி தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 0th ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்ட் ஆஃப் 0வா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ட்ரூ இருக்கும் நமக்கு. அப்போ இந்த கண்டினியூ நமக்கு ஒர்க் ஆகும். அகைன் கண்டினியூங்கிறப்ப நெக்ஸ்ட் எலமெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படிங்கிறப்ப i நமக்கு வந்து 0th இருந்து 1 மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நமக்கு வருது. இப்போ நம்ம அகைன் வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம். இப்போ வந்து நாட் யூஸ்டு தான். தென் நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட்ல இந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கரண்ட்ல என்ன பண்ணுவோம், செகண்டுங்கிற எலமெண்ட்டை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், பேக் ட்ராக்ல அகைன் கால் பண்ணுறோம். ஸோ அகைன் வந்து இப்போ 1, 2ன்னு மட்டும் இருந்திருக்கும். ஓகேவா? இந்த சப்செட்டில் 1, 2 மட்டும் இருந்திருக்கும். அகைன் இதை கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது இந்த கரண்ட் டாட் சைஸும் இந்த நம்ஸ் டாட் லென்த்தும் ஈக்குவலான்னு பார்ப்போம். இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் வந்து இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். இப்போ நமக்கு செக் பண்ணும்போது 0th இண்டெக்ஸ்ல இருந்து தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1, 2ன்னு வந்துருச்சு. தென் இப்போ இந்த எலமெண்ட் எடுக்கிறோம்ல, இந்த எலமெண்ட் எடுக்கிறதுக்கும் i ஈக்குவல் டு 0th இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் n வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம 0th எலமெண்ட் செக் பண்ணுறோம், யூஸ்டு. ஸோ இதுவும் ட்ரூ ஆயிருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இது யூஸ்டு, இதுவும் யூஸ்டு. ஒவ்வொரு தடையும் வந்து இந்த 0th இண்டெக்ஸ் வரும், கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி i ஈக்குவல் டு 1ன்னு வரும், அப்பயும் இது கண்டினியூ ஆகும். i ஈக்குவல் டு 2ன்னு வரும் பார்த்தீங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யூஸ்டில் ஃபால்ஸ் இருக்கும். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒர்க் ஆகாது. தென் நேராக கரண்ட்டில் இதை ஆட் பண்ணுவோம். ஸோ கரண்ட்டில் ஆட் பண்ணால் என்ன வரும், 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து 1, 2, 3ன்னு வந்துருச்சு. இப்போ அகைன் வந்து பேக் ட்ராக்ல இதே கால் பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து கரண்ட் சைஸ் வந்து 3 தான். தென் வந்து நம்ம நம்ஸ் டாட் லென்த்தும் 3 தான். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மெயின் லிஸ்ட்ல இந்த 1, 2, 3ங்கிறது ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஆட் ஆனவுடனே என்ன ஆகும் அப்படின்னா, இதை ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, ரிட்டர்ன் பண்ண நேராக இதே இடத்துல வரும். நம்ம எங்கே கால் பண்ணோமோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து உள்ளே வந்துருச்சு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட். தென் இது ரிசல்ட் ஆட் பண்ணோன்னே ரிட்டர்ன் பண்ணோன்னே நேராக எங்கே இருந்து கால் பண்ணோமோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம வந்து 1, 2, 3. ஸோ இண்டெக்ஸ் வந்து இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2ங்கிற இண்டெக்ஸில் தான் நம்ம உள்ளே வந்திருப்போம். ஸோ 3 ஆட் பண்ணிட்டோம். பேக் ட்ராக் பண்ணி அகைன் கால் பண்ணிட்டு ரிசல்ட் ஆட் பண்ணி இதே இடத்துல ரிட்டர்ன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த யூஸ்டு இடத்துல வந்து ட்ரூ இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இனிஷியலாக நம்ம 3 ஆட் பண்ணும்போது ட்ரூ ஆக்கியிருப்போம். பேக் ட்ராக் கால் பண்ணி ஒன்ஸ் ரிசல்ட்டில் ஆட் பண்ணோடனே அகைன் ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல இதை ஃபால்ஸ் ஆக்கிரும். ஸோ இதை ஃபால்ஸ் ஆக்கிட்டு தென் என்ன பண்ணுறோம், இந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம், 3ங்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு மூவ் ஆகும். ஸோ 2ன்னு இருந்திருக்கு, 2க்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு வரும். ஓகேவா? இன்க்ரிமெண்ட் ஆனால் ஸோ 3 லெஸ் தென் நம் ஸ்டார்ட் லென்த் 3யா இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த ஃபார் லூப்பே நமக்கு ரன் ஆகாது. ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனனால நம்ம எங்கே கால் பண்ணோம், 1, 2ல இருந்து கால் பண்ணோமா, ஸோ அதே இடத்துல வரும். ஓகேவா? ஸோ 1, 2ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து நமக்கு ரன் ஆயிருக்கும். அப்போ அந்த இடத்துல வரும் நமக்கு. இதே இடத்துக்கு வந்து அகைன் வந்து இந்த எலமெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆக்கிரும். ஸோ இதை நான் எரேஸ் பண்ணி கிளீனாக எழுதிக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து இங்கே ட்ரூ இருந்திருக்கும், இங்கேயும் ட்ரூ இருந்திருக்கும், இப்போ இங்கே ஃபால்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 2ங்கிற எலமெண்ட்டையும் நம்ம ஃபால்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபால்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இந்த கரண்ட் எலமெண்ட்டு கடைசியாக இருக்க எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். இப்போ 1ன்னு இருந்திருக்கு இண்டெக்ஸு. தென் 1க்கு அடுத்து நேராக என்ன ஆகும், 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ 2ங்கிறது வரும்போது நம்ம யூஸ்டில் 2 செக் பண்ணுவோம், ஃபால்ஸ்ன்னு தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த இஃப் ஒர்க் ஆகாது. நமக்கு நேராக கரண்ட் டாட் ஆட் ஆகும். கரண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ 3ங்கிறது ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இந்த பிரான்ச் வருது. 1, 2, 3 முடிஞ்சு இப்போ 1, 3, 2ங்கிறதுல வரும். இப்போ 3 ஆட் ஆனவொடனே என்ன பண்ணுறோம், அகைன் பேக் ட்ராக்ல கால் பண்ணுறோம்.
அகைன் ஒன்ஸ் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஃபார் லூப்ல 0th இண்டெக்ஸ்ல இருந்தா நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ யூஸ்ட் ஆஃப் 0 செக் பண்ணுவோம். இது ட்ரூவா இருக்கு. ஓகேவா? தென் வந்து தேர்ட் எலமெண்ட்டும் நம்ம வந்து ட்ரூ பண்ணிட்டு தான் ஆட் பண்ணியிருப்போம். தென் இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 0 வந்தது 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் இப்போ 1 எலமெண்ட் வரும். யூஸ்ட்ல 1 யூஸ் பண்ணியிருக்கோமா? இல்ல. அப்படிங்கிறப்ப கரண்ட்ல இதை ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த 2 ஆட் பண்ணிடும். ஸோ இது ஒரு பிரான்ச். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ட்ரூ ஆக்கிடும். ஸோ இதுவும் ட்ரூ தான். இப்போ பேக் ட்ராக் கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் சைஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. தென் நம் ஸ்டார்ட் லென்த்தும் 3 தான். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரிசல்ட்ல ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த 1,3,2ங்கிறத ரிசல்ட்ல ஆட் பண்ணிடும். தென் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அகைன் இந்த இதை ரிட்டர்ன் ஆகும். இதே இடத்துக்கு வரும். வந்தோடனே என்ன பண்ணுவோம், இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை நமக்கு வந்து இந்த எலமெண்ட் தான் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபால்ஸ் ஆகிட்டு இது ட்ரூலேயே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 2 வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருச்சு. 2 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் எலமெண்ட்ல செக் பண்ணுறோம் இண்டெக்ஸில். இது 0, இது 1, இது 2. ஸோ இப்போ இண்டெக்ஸ் ட்ரூவாக இருக்கு. தென் நெக்ஸ்ட் மூவ் பண்ணா 3ன்னு வரும். ஸோ இந்த ஃபால் ஃபெயில் ஆயிரும். இப்போ நம்ம வந்து 1,3ன்னு வச்சு கால் பண்ணோம்ல, அதே இடத்துக்கு இந்த பேக் ட்ராக் வந்து நிற்கும். நிற்கும்போது என்ன பண்ணுறோம், அகைன் இதை ஃபால்ஸ் ஆக்கிடுறோம். இந்த லாஸ்ட் வந்துச்சுல இந்த 3க்கு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபால்ஸும் ஆக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 2 இருக்கு. இப்போ இதை அகைன் இன்க்ரிமெண்ட் பண்ணா இந்த ஃபார் லூப் ஃபெயில் ஆயிரும். கரெக்டா? 2 இன்க்ரிமெண்ட் பண்ணா 3 ஆகும். 3 லெஸ் தென் 3யா இல்ல. அப்படிங்கிறப்ப அகைன் இந்த 1 மட்டும் இருந்துச்சுல அந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ 1 மட்டும் இருந்துச்சுல அந்த இடத்துல வரும். அந்த இடத்துல வந்தோடனே என்ன பண்ணுவோம், இந்த 1ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த 1ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எம்டி லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? தென் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 1க்கு அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல நம்ம 1 எப்படி இருக்கும் அப்படின்னா 1, 2, 3ன்னு இருக்கும். ஸோ இப்போ 1ல தான் இந்த பிரான்ச்சஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த பிரான்ச்சஸ். இப்போ நேரம் என்னன்னா இன்க்ரிமெண்ட் ஆகி 2ங்கிற எலமெண்ட்டை பிக் பண்ணுவோம். ஸோ 2க்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 மட்டும் தான் நம்ம ட்ரூ ஆக்கியிருப்போம். தென் அப்படிங்கிறப்போ 1 எடுக்கலாம். தென் வந்து 3 எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 3 இருக்கலாம். அடுத்து 1 எடுக்கலாம். கரெக்டா? தென் அதே மாதிரி 3க்கு பார்த்தோம் அப்படின்னா 1, அதுக்கப்புறம் 2. இல்லை அப்படின்னா 2 அகைன் 1. ஸோ இப்போ என்ன வரும், 2, 1, 3. ஸோ இது ஒரு சப்செட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து 2, 3, 1 அப்படிங்கிறது நமக்கு ஒரு செட்டாக கிடைக்கும். தென் வந்து நமக்கு 3 பார்க்கும்போது 3 அதே மாதிரி இது எல்லா எலமெண்ட்டும் ரிமூவ் ஆகிட்டு 3 அகைன் எடுப்போம். எடுத்துட்டு 3, 1, 2 அப்படின்னு நமக்கு நடக்கும். ஓகேவா? 3, 1, 2. தென் வந்து 3, 2, 1. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து லிஸ்ட்டாக கிடைக்கும். தென் வந்து என்ன போகும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த 3யும் ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ரன்ஸ்ல அங்கே வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிரும். நமக்கு இந்த பேக் ட்ராக் ஃபங்க்ஷன் நமக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணி ஃபைனலாக ரிசல்ட்டுங்கிற அறைவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடையும் நமக்கு நடக்குது. காம்பினேஷனுக்கும் இதுக்கும் பர்டிகுலர் என்ன வித்தியாசம் அப்படின்னா காம்பினேஷனில் நெக்ஸ்ட் எலமெண்ட் தான் நம்ம எடுப்போம். இங்க வந்து நம்ம 0th இண்டெக்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். ஓகே. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த விசிட்டட் அரே மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். ஒன்ஸ் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம அதை பிக் பண்ணிக்குவோம். இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் போயிட்டே வருவோம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துடலாம். காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு n ஃபேக்டோரியல் நடக்கும். இப்போ வந்து அவங்க 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட லென்த் வந்து 3. ஓகேவா? ஸோ 3 ஃபேக்டோரியல் என்னது, நமக்கு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. கரெக்டா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ அத்தனை அவுட்புட் தான் நமக்கு கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு n ஃபேக்டோரியல் வரைக்கும் ரன் ஆகும். அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம எடுக்கும்போது அது ஒரு n டைம்ஸ் நடக்கும். கரெக்டா? ஸோ n ஃபேக்டோரியல்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சஸும் நடக்கும் ரெக்கர்சனில். பட் நமக்கு வந்து இந்த n நம்பர்ஸ் ஒரு நம்பர்ஸுக்கும் இது நடக்கும். அப்படிங்கிறப்ப n இன்ட்டு n ஃபேக்டோரியல்னு வரும். தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும் கால் ஸ்டாக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் O ஆஃப் n இன்ட்டு n ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் n டைம்ஸ் வந்து நம்ம கால் ஸ்டாக் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். இது ஆக்சிலரி ஸ்பேஸ் தான். ஸோ ரிசல்ட்டுக்கு ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா n இன்ட்டு n ஃபேக்டோரியல் வரலாம். ஸோ நம்ம வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவும் போல் இனிஷியலாக ரிசல்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ பெர்மிட் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ்டுன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு பேக் ட்ராக் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம்.
ஒன்ஸ் இந்த பேக் ட்ராக் ஃபங்க்ஷனில் சேம் காம்பினேஷன் கோடு தான் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா ஃபார் லூப்பில் 0th எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இண்டெக்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு ட்ரூ ஆக்கிடுறோம். பேக் ட்ராக் ஆகி ரிட்டர்ன் ஆனோடனே ஃபால்ஸ் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை ரன் பண்ணிடலாம். ஸோ இது 1 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான். ஸோ இது ஜாவா, பைத்தான். தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் C++ம் ஜாவா ஸ்கிரிப்டும் கோடு. ஸோ இதான் ஃபுல் கோட். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.